கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமை நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம், துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற இடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை என்பது இன்னொரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது, அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27 அதிகாரம் 57 முதல் 60 வரை உள்ள வசனங்கள். துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். இந்த சம்பவம் இயேசு 2 கள்வர்கள் நடுவிலே சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்கிறது. இந்த சம்பவம் மார்க்கு 15 அதிகாரம் 28 எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23 அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார் என்கிற சம்பவத்தை தான் நாம் விசேஷமாக பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 27:57 சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அவர் மரித்த போது துன்மார்க்கரோடே இருந்தார். துன்மார்க்கரோடு பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனால் இங்கு எங்கு அடக்கம் பண்ணப்படுகிறார் என்று பார்க்கும்போது ஐஸ்வர்யவானாயிருந்த யோசேப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானாயிருந்த யோசேப்பு தான் தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்லறையிலே இயேசுவை அடக்கம் பண்ணுகிறான். அடுத்தபடியாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15 அதிகாரம் 43 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டார். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான்.
லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 50 முதல் 53 முடிய உள்ள வசனங்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 38 42 வரை உள்ள வசனங்கள். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இவ்விதமாக இயேசுவை குறித்து ஏசாயா 53:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர்கள் துன்மார்க்கர் என்று சொல்லப்படுகிற கள்வர்கள் மத்தியிலே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆகவேதான் துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் ஐஸ்வர்யவானாகிய யோசேப்புடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மரித்த போது அவர் ஐஸ்வர்யவானோடு இருந்தார். எவ்வளவு திட்டமாக இயேசுடைய காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு மேன்மையான தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட தம்முடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி போன தெய்வம் யாராவது உண்டா? யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய தெய்வம் அவருடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும் என்று எல்லாம் சொல்லிவிட்டுத்தான் வந்தார். நான் இப்படி வருவேன், இப்படி என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் செய்வார்கள் என்றபடியெல்லாம் சொல்லிவிட்டு வந்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி சென்ற தெய்வம் உண்டா? நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர். எல்லாவற்றையும் தம்மை குறித்து தம்முடைய அடியார்கள் மூலமாக தெரியப்படுத்தி அதை நிறைவேற்றும்படியாக வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி சென்று திரும்பவும் வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய வாக்கு மாறாதது. அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். நிச்சயமாக அவர் வருவார். அவர் வாக்கு மாறாதவர், வந்து அழைத்து செல்வார். அவருடைய ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு நாம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக பரிசுத்த நிலையிலே வைத்துக்கொண்டு காத்திருப்போம். அவர் வருவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.